சிக்கன் குருமா எப்படி செய்வது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ வெங்காயம், தக்காளி ஒரு 100 போட்டால் போதும், ரொம்ப போட்டால் புளிக்கும். இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு, பச்சை மிளகாய் 2, இதை அரைக்கிறதுக்கு ஒரு 10 மிளகாய் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் போட்டுக்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி 150 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அதிலே 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்ச கறி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் பெரிய ஸ்பூனில், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே விசில் போட்டு விட்டலாம். 2 விசில் வரட்டும், மூடி போட்டு. இது குக்கரில் பத்தாது, நான் அப்புறமா பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். 2 பெரிய தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் உடச்சக்கல்ல எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். குக்கர் பத்தாது. கறி வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கிறேன். குக்கர்லேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நம்ம தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச நைஸாக தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக கொதிச்சா போதும். இந்த சிக்கன் குருமா இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆப்பத்துக்கு இதை விட சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். தாளிச்சதை எடுத்து குருமாவில் ஊற்றிக்கலாங்க. யாருக்கெல்லாம் சிக்கன் குருமா பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.